honor God, God will honor us. நாம் தேவனை கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுவார். But that must be a priority in your life. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமான காரியமா இருக்க வேண்டும். You must say, even if I don't have money to give so many things to my children, I'm going to give them the word of God. என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு அதிகமான பணம் இல்லை என்றாலும் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன் என்று சொல்ல வேண்டும். Yeah, when my wife and I were married in the early days, we had very little. நானும் என்னுடைய துணைவியாரும் திருமணமான ஆரம்ப காலங்களிலே எங்களுக்கு மிகவும் கொஞ்சம் தான் இருந்தது. It was a struggle for us even to educate our children. பிள்ளைகளை படிக்க வைப்பது எங்களுக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. We could never buy new clothes for them. அவர்களுக்கு புது ஆடை வாங்க முடியாது. We would never buy new clothes for their birthdays like other people do. மற்றவர்கள் செய்கிறது போல பிறந்த நாளுக்கு புது ஆடை வாங்க முடியாது. We would buy clothes for them when the old clothes wore out. பழைய துணி எப்பொழுது கிழிகிறதோ அப்பொழுதுதான் புது துணியை வாங்குவோம். And the younger boy has to wear the older boy's clothes. சிறிய பையன் அண்ணாவுடைய சட்டையை போட வேண்டும். That's how we grew up. இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். But one thing I said, my children must know the word of God. ஆனால் ஒன்றை நான் சொன்னேன், என்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். Even in those days, Noah was my hero. அந்த நாட்களிலே நோவா என்னுடைய ஹீரோவாக இருந்தார். What a man he was. அவர் எவ்விதமான மனிதன் பாருங்கள். You know, the Bible says in வேதம் சொல்லுகிறது, Peter, பேதுருவிலே 2 Peter, 2 பேதுரு, he describes Noah like this. நோவாவை இப்படி தான் விவரிக்கிறார். Verse 5. 5ஆம் வசனம். 2 Peter 2:5. 2 பேதுரு 2:5. Noah was a preacher of righteousness. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று வாசிக்கிறோம். If you want to be like Noah in the last days, you must be a preacher of righteousness. கடைசி நாட்களில் நீங்கள் நோவாவை போல இருக்க வேண்டுமானால் நீங்கள் நீதியை பிரசங்கிக்கிறவராய் இருக்க வேண்டும். Yes, we need to preach comfort and encouragement to people. ஆம், ஆறுதலையும் தேறுதலையும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கத்தான் வேண்டும். But our main message must be righteousness. ஆனால் நம்முடைய பிரதானமான செய்தியுடைய தலைப்பு நீதியாய் இருக்க வேண்டும். In the last days there'll be people like Noah who preach righteousness. நீதியை பிரசங்கிக்கக்கூடிய நோவாவை போல கடைசி நாட்களில் இருப்பார்கள். And there's one more thing said about Noah in Hebrews 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நோவாவை குறித்து இன்னும் ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. Hebrews 11 and verse 7. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். By faith Noah in reverence prepared an ark for the salvation of his family. விசுவாசத்தினாலே நோவா தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினார். எபிரேயர் 11:7. It says here in English, with reverence he made it. ஆங்கில வேதாகமத்திலே பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்று பார்க்கிறோம். He not only had faith, he had reverence. அவனுக்கு விசுவாசம் மட்டுமல்ல பயபக்தியும் இருந்தது. And he thought primarily of his family must be saved. குறிப்பாக பிரதானமாக என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். Even if the world is not saved, at least I must save my family. உலகம் ரட்சிக்கப்படாவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய குடும்பத்தையாவது ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னார். Read that. அதை வாசித்து பாருங்க. For the salvation of his family. தன்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக. Are you interested in the salvation of your family? உங்களுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? My wife and I used to pray for our children regularly. நானும் என்னுடைய துணைவியாரும் பிள்ளைகளுக்காக தினந்தோறும் ஜெபிப்போம். Say we will not allow the devil to touch our children. பிசாசு நம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது என்று ஜெபிப்போம். You must do that. நீங்களும் அதை செய்ய வேண்டும். You must not allow the devil to come into your house. பிசாசு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாய் வர நீங்கள் அனுமதிக்க கூடாது. Very very important. மிகவும் முக்கியமானது. And by that it says he condemned the world. இப்படி அவன் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தான் என்று வாசிக்கிறோம். That means he said, I don't care for this world. என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தை குறித்து எனக்கு அக்கறை இல்லை என்று சொன்னார். I want to save my family. என்னுடைய குடும்பத்தை நான் ரட்சிக்க வேண்டும். That is more important than having things in the world. இந்த உலகத்தின் காரியங்களை காட்டிலும் என்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பது தான் மிக முக்கியம் என்று சொன்னார். Turn back to Genesis 6. மீண்டுமாய் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The Lord told Noah to build a big ship. ஒரு பெரிய கப்பலை கட்டும்படியாய் ஆண்டவர் சொன்னார். And there's one thing we don't see here. இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்ப்பதில்லை. God did not tell Noah where to get the money to build a ship. இந்த கப்பலை கட்டுவதற்குரிய பணத்தை எங்கிருந்து பெற வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லவில்லை. You think it is easy to build a ship? ஒரு கப்பலை கட்டுவது எளிதான காரியமா? It's not a small boat. சின்ன படகு அல்ல. It's a ship. பெரிய கப்பல். To accommodate animals. விலங்குகள் எல்லாம் உள்ளே அடக்கக்கூடியதான ஒரு பெரிய கப்பல். And if Noah had asked God, நோவா தேவனை பார்த்து கேட்டிருந்தால், Lord, where is the money going to come from? ஆண்டவரே பணம் எங்கிருந்து வர போகிறது? God would have said, from your own pocket. Where else? உன்னுடைய பாக்கெட்ல இருந்து தான் வர வேண்டும், வேற எங்கிருந்து வர வேண்டும்? Noah knew that. நோவா அது தெரியும். So he didn't ask God that question. ஆகவே அந்த கேள்வியை தேவனிடத்தில் கேட்கவில்லை. In the last days, கடைசி நாட்களிலே there will be people like Noah, நோவாவை போல மக்கள் இருப்பார்கள், who serve God at their own expense. தங்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்து தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். They don't preach for money. பணத்துக்காக பிரசங்கிப்பதில்லை. They support their own family like Noah and are preaching righteousness. நோவாவை போல தங்கள் சொந்த குடும்பத்தையும் தாங்கி நீதியை பிரசங்கிக்கிறவர்கள். You tell me how many people you see like that in India today? இந்திய தேசத்திலே இந்த நாளிலே எத்தனை பேரை அப்படி பார்க்கிறீர்கள்? How many pastors do you see in Tamil Nadu like that? தமிழ்நாட்டிலே எத்தனை பாஸ்டர்மார்களை அப்படி பார்க்கிறீர்கள்? Like Noah,
நோவாவை போல who preach righteousness நீதியை பிரசங்கித்து and don't take money for their preaching, அந்த பிரசங்கத்திற்கு என்று பணத்தை வசூல் support their own family, தங்கள் சொந்த குடும்பத்தை தாண்டி and even use their money to build the church. அதோடு கூட தங்கள் பணத்தை செலவு செய்து சபையை கட்டுகிறவர்கள். You'll find that in CFC churches, not in other places. சிஎஃப்சி சபையிலே அதை பார்க்கலாம், மற்ற இடங்களிலே பார்ப்பது அரிது. Why? ஏன்? Because we want to be like Noah in the last days. கடைசி நாட்களிலே நாம் நோவாவை போல இருக்க விரும்புகிறோம். So many pastors, their children are all wayward. அநேக பாஸ்டர்மாருடைய பிள்ளைகள் வழிதவறி போயிருக்கிறார்கள். We praise God for God-fearing children growing up in our churches. நம்முடைய சபைகளிலே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். And these God-fearing children are marrying God-fearing women. இந்த தேவனுக்கு பயப்படக்கூடிய தம்பிமார்கள் தேவனுக்கு பயப்படக்கூடிய சகோதரிகளை விவாகம் பண்ணுகிறார்கள். That's why you young girls must be God-fearing. ஆகவே தான் வாலிப சகோதரிகளே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். The next generation, God needs God-fearing wives for God-fearing young men. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய இளம் வாலிபர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய சகோதரிகள் ஸ்திரீகள் தேவனுக்கு தேவை வரக்கூடிய சந்ததியிலே. You think it was easy for Noah to build a ship? நோவாவுக்கு கப்பலை கட்டுவது எளிதா இருந்ததா? He had to get up a little earlier in the morning காலையிலே சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். and go with his sons and chop down some trees from his own fields. தன்னுடைய சொந்த வயலிலே நிலத்திலே போய் சில மரங்களை வெட்ட வேண்டும். Sell some of his land to get money to build the ark. கப்பலை கட்டுவதற்கு தன்னுடைய சில நிலங்களை விற்றாக வேண்டும். Why did it take him 120 years to build the ark? அந்த கப்பலை கட்டுவதற்கு ஏன் 120 வருடங்கள் ஆனது? Because he didn't have so many people to help him. அவனுக்கு உதவி செய்வதற்கு பல மக்கள் அங்கே இல்லை. It doesn't take 120 years to build a ship. ஒரு கப்பலை கட்டுவதற்கு 120 ஆண்டுகள் ஆகவே ஆகாது. But Noah did not have many people to help him. ஆனால் தனக்கு உதவி செய்ய முடிய अनेक மக்கள் நோவாவுக்கு இல்லை. I felt like this. நான் அப்படி உணர்ந்திருக்கிறேன். If I were living in those days in Noah's time, நான் நோவாவின் காலத்திலே வாழ்ந்திருந்தால் I would have joined with Noah and said, I'm going to spend my days with you, brother Noah, to build the ark. நோவாவோடு கூட போய் சொல்லியிருந்திருப்பேன், சகோதரரே நான் உங்களோடு கூட முழுமையாய் தங்கியிருந்து இந்த கப்பலை கட்டுகிற வேலையை உங்களுக்கு உதவி செய்வேன். While the whole world was making fun of him, இந்த முழு உலகம் உம்மை பார்த்து வேடிக்கை கிண்டல் செய்கிறது, I would have joined him. நான் அவரோடு கூட சேர்ந்திருப்பேன். Now we are not living in Noah's time. நாம் நோவாவின் காலத்திலே வாழ்வதில்லை. But we are living in days like the days of Noah. ஆனா நோவாவின் காலத்தில் சம்பவிக்கிற காரியங்களை போலவே சம்பவிக்கிற காலங்களை வாழ்ந்து இருக்கிறோம். Here and there in Tamil Nadu there are a few people like Noah. I know them. தமிழ்நாட்டில் எங்கேயும் அங்கேயுமாக நோவாவை போல ஒரு சிலர் இருக்கிறார்கள், நான் அவர்களை அறிந்திருக்கிறேன். Who are God fearing, அவர்கள் தேவனுக்கு பயப்படுறவர்களாக who are இருக்கிறார்கள், not interested in anybody's money, யாருடைய பணத்திலும் விருப்பமில்லாதவர்கள், who are preaching righteousness, நீதியை பிரசங்கிக்கிறவர்கள், who are bringing up their children in godly ways, தங்களுடைய பிள்ளைகளை தேவபக்தியுள்ள வாழ்க்கையில் வளர்க்கிறார்கள், who are getting their children married to God fearing women, தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஸ்திரீகளுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறவர்கள், and who are devoting their time to build the church. சபையை கட்டுவதற்கு தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்கிறவர்கள். Don't say if I were in Noah's day I would join him and build the ark. நோவாவின் காலத்தில் இருந்தால் நான் நோவாவோடு கூட சேர்ந்து கப்பலை கட்டுவேன் என்று சொல்ல வேண்டாம். Say now in the last days like Noah I'm going to join with those people like Noah to build the church. நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களிலே நோவாவை போல இருக்கக்கூடிய மனிதர்களோடு கூட சேர்ந்து நான் சபையை கட்டுவேன் என்று சொல்லுங்கள். Are you afraid of people making fun of you? உங்களை மக்கள் கிண்டல் செய்வார்கள் என்று பயப்படுகிறீர்களா? Just think how many thousands of people would have said Noah has got a screw loose and he's a madman. நோவாவுக்கு நட்டு கழண்டு விட்டது என்று சொல்லி எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் சொல்லி இருந்திருப்பார்கள், கிண்டல் பண்ணியிருப்பார்கள். False teacher, heretic. இவன் ஒரு கள்ள போதகன், கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லியிருப்பார்கள். They called Paul a heretic. பவுலையும் கூட அப்படித்தான் அழைத்தார்கள். He knew that. அவர் அறிந்திருந்தார். Once when the apostle Paul was standing before a king, ஒரு ராஜாவுக்கு முன்பாக அப்போஸ்தலன் பவுல் நின்று கொண்டிருக்கிறார். he was being judged by King Felix. பேலிக்ஸ் என்றதான ஒரு ராஜாவின் மூலமாக நியாயந்தீர்க்கப்படுகிறார். See what he told him in Acts 24. 24ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Acts 24. அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம். He stood before the king and he said, அந்த ராஜாவுக்கு முன்பாக நின்று சொல்கிறார். verse 14. 14ஆம் வசனம். I admit to you that I belong to the way which other people call a sect. மத பேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்தது போல அவர்களோடு கூட நான் இருக்கிறேன். I belong to a group which other people call a cult. கல்ட் என்று சொல்லி மற்றவர்கள் அழைக்கிறார்களே அந்த குழுவை நான் சேர்ந்தேன் என்று சொல்கிறார். I admit it. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். Let them call me what they like. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் என்னை அழைக்கட்டும். I am not ashamed. நான் அதை குறித்து வெட்கப்படுவதில்லை. I follow Jesus. இயேசுவை பின்பற்றுகிறேன். But I'll tell you what I do. ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்று சொல்கிறேன். This group which other people call a cult. மதபேதம் என்று எங்களை அழைக்கக்கூடிய இந்த கூட்டத்தார், here is what we believe.
இங்கே நாங்கள் விசுவாசிக்கிற காரியம் First of all, முதலாவதாக verse 14, 14ஆம் வசனம், we believe everything written in the Bible. இந்த புத்தகத்தில் எழுதி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். Everything written in the Bible we believe. That is our number one thing. இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதுதான் முதல் காரியம். We believe in the new covenant. புது உடன்படிக்கையை We விசுவாசிக்கிறோம். believe the old covenant has been abolished. பழைய உடன்படிக்கையானது ஒழிந்து விட்டது என்று விசுவாசிக்கிறோம். Secondly, இரண்டாவதாக we believe that there will definitely be two resurrections, verse 15, a resurrection of the righteous and the resurrection of the wicked. 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல நீதிமானுடைய உயிர்த்தெழுதலும் அநீதிமானுடைய உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. இரண்டு உயிர்த்தெழுதல் உண்டு. I want to be in the resurrection of the righteous. நீதிமானுடைய உயிர்த்தெழுதலிலே நான் இருக்க வேண்டும் என்று So what விரும்புகிறேன். do I do? ஆகவே நான் என்ன செய்கிறேன்? I don't just sit back and say, oh, I accepted Jesus, I'll be in the resurrection of the நான் righteous. அப்படியே உட்கார்ந்து கொண்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் உயிர்த்தெழப் போகிறேன் என்று சொல்லவில்லை. இல்லை. Verse 16. 16ஆம் வசனம், I do my best to keep my conscience always clear before God and men. நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க விரும்புகிறேன். What a wonderful cult to belong to. நாம் சேர்ந்திருக்கக்கூடிய எவ்வளவு நல்ல கல்ட் பார்த்தீர்களா? They call us a false teaching. This is the best false teaching to belong to. பொய்யான போதகம் என்று சொல்கிறார்கள். நாம் சேர்ந்திருக்க வேண்டிய மிக நல்ல பொய்யான போதகம். Believing everything in the Bible. வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் விசுவாசிப்பது. Keeping my conscience always clean before God and before men. தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதுமே சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்கிற வாழ்க்கை. That is the best church in the world to belong to. இந்த உலகத்திலே சேரக்கூடிய மிகச் சிறந்த சபை அதுதான். That is what God is doing in these days. இதைத்தான் தேவன் இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார். Be wholehearted. முழு இருதயமுடையவர்களாயிருங்கள். Take an example from Noah. நோவாவிடத்திலிருந்து ஒரு மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். And spend your life building the church. சபையை கட்டுவதிலேயே உங்கள் வாழ்க்கையை செலவு செய்யுங்கள். Bring up your children in godly ways. உங்களுடைய பிள்ளைகளை தேவபக்தியுள்ள வாழ்க்கையிலே வளருங்கள். And when the days become dark, காலங்கள் இருள் அடையும் பொழுது, it was very dark for 1 year inside the ark when Noah was there. நோவா இருக்கும் பொழுது பேழைக்குள்ளாக முழுமையாக இருளாக இருந்தது. But there's a beautiful word in Genesis 8 verse 1. ஆனால் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அருமையான ஒரு வாசகம் உண்டு. It says in 7:24, 7:24 வாசிக்கிறோம். the waters prevailed on the earth for 150 days. ஜலம் பூமியின் மேல் 150 நாட்கள் இருந்தது, பிரவாகித்துக் கொண்டிருந்தது. 150 days of darkness. 150 நாட்கள் இருள். Imagine sitting inside a ship not knowing what is going to happen. என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் கப்பலுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இத்தனை நாட்கள். Sometimes when you read these verses, சில சமயத்தில் இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது, you must imagine how is it if I was sitting inside the ark for 150 days of darkness. 150 நாட்கள் இருளான அந்த கப்பலுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். Then the Bible will become a living Bible to you. அப்படியானால் இந்த வேதமானது ஜீவனுள்ள ஒரு வேதமாக மாறும். And look at this wonderful word. அருமையான அற்புதமான வார்த்தையை பாருங்கள். 8:1. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். But ஆனால் God remembered Noah. தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். I like that verse. நான் இந்த வசனத்தை நான் அதிகமாக நேசிக்கிறேன். God remembered you. தேவன் உங்களை நினைவு கூர்ந்தார். Who is going through 150 days of darkness. 150 நாட்கள் இருண்ட நாட்களுக்குள்ளாய் கடந்து செல்கிற உன்னை தேவன் நினைவு கூர்ந்தார். In that darkness you are trusting God. அந்த இருளிலே நீ தேவனை நம்புகிறாய். Lord, I've come to this situation because I honored you. ஆண்டவரே உம்மை கனமணினபடினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் வந்திருக்கிறேன். A lot of difficulties I'm facing because I honored you. ஆண்டவரே உம்மை கனமணினபடினாலே கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்கிறேன். I thank God like you remembered Noah, you remember me also. ஆண்டவரே நீ நோவாவை நினைவு கூர்ந்தது போலவே என்னையும் நினைவு கூர்கிறீர் ஆண்டவரே. And the light will come. அங்கே ஜீவன் வரும். And the door of the ark will open. பேழையின் கதவு திறக்கப்படும். And you will come out to a new heaven and a new earth one day. புது வானம் புது பூமிக்கு ஒரு நாளிலே வருவாய். You know, the ark was the safest place on the earth in those days. அந்த நாட்களிலே மிகவும் பாதுகாப்பான இடம் ஒன்று உண்டானால் அதுதான் அந்த பேழை. And today the real church of Jesus Christ is the safest place to be in today. இன்றைக்கு பாதுகாப்பான இடம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நீங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடம் சபைதான். Now let us use our imagination and see how is it living inside the ark. இப்பொழுது நம்முடைய கற்பனையை சற்று பயன்படுத்தி பேழைக்குள்ளாய் வாழ்வது எப்படி என்று பார்ப்போம். You think the ark was full of nice smells and all that? அந்த பேழைக்குள்ளாக நல்ல சுகந்த வாசனை இருந்திருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? It was like a zoo. அது ஒரு மிருக காட்சி சாலை போல. Animals and elephants and யானையும் மிருகங்களும். Nobody's had a wash or a bath or anything. யாருமே குளிக்கவில்லை, சுத்தம் பண்ணவில்லை. I think most of those times they had to close their nose and walk around inside the ark. அந்த பேழைக்குள்ள நடக்கும்போதே மூக்கை பிடித்துக்கொண்டு அப்பாடா என்று நடக்க வேண்டியிருக்கிறது.
But if they had said, "Oh, I'm tired of this. I'm going to get out. This is a smelly place." என்ன இது இவ்வளவு துர்நாற்றம் வீசுகிறது, எனக்கு சலிப்படைந்து விடுது, இதை விட்டு வெளியே போகிறேன் என்று சொன்னால், Where will you go? You'll go out into the waters and die. வெளியே போனால் என்ன நடக்கும்? தண்ணீரில் முழுகி மரித்து விடுவீர்கள். So it was not a very comfortable place inside the ark. ஆகவே பேழைக்குள்ளாக அது சொகுசான இடம் இல்லை. But it was the safest place in the world. ஆனாலும் உலகத்திலே பாதுகாப்பான இடம். The church also is like that. சபையும் அப்படிதான் இருக்கிறது. There are some smelly people in the church. சபையிலே சில துர்நாற்றம் வீசக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். Spiritually smelly. ஆவிக்குரிய ரீதியிலே துர்நாற்றம். They're not perfect. அவர்கள் பூரணவான்கள் அல்ல. Some behave like tigers and some behave like elephants. சிலர் புலியை போல உருமுகிறார்கள், சிலர் யானையை போல நடந்து கொள்கிறார்கள். Some gentle people like lambs, but some are like tigers and leopards. சாதுவான ஆட்டை போல சிலரும் இருக்கிறார்கள், சிறுத்தையை போல சிலரும் இருக்கிறார்கள். And I say, Lord, I want to be in the church till Jesus comes. இயேசு வரும் வரை நான் சபையில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. It may be inconvenient, but it is the safest place on earth. எவ்வளவு வசதி குறைவு இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் பூமியிலே பாதுகாப்பான இடம். So don't sit inside the ark and complain. ஆகவே பேழைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு குறை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டாம். It's much worse outside. வெளியே இதை விட மோசமாக நிலைமை இருக்கிறது. Don't sit inside the church and complain. சபைக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டு புகார் கூறி கொண்டிருக்க வேண்டாம். It's much worse outside. வெளியே மிகவும் மோசமான நிலைமை. Honor God. தேவனை கனம் பண்ணுங்கள். And say, Lord, thank you that you have saved me. ஆண்டவரே, என்னை இரட்சித்ததுக்காக You உமக்கு have நன்றி. saved my family. என் குடும்பத்தை You இரட்சித்ததுக்காக நன்றி. brought me and my family into the church. என்னையும் என் குடும்பத்தையும் சபையிலே வைத்திருக்கிறபடினாலே நன்றி. I'll always be grateful. நான் எப்பொழுதுமே நன்றியுள்ளவனாக I இருப்பேன். am very grateful நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். that my children were small when we started CFC. சிஎஃப்சி சபை ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்தார்கள். They didn't grow up in some dead denomination. அவள் செத்த சபையிலே வளரவில்லை. They grew up in a family where people loved one another. ஒருவர் நேசிக்கக்கூடிய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்தார்கள். Nobody was perfect. யாருமே பூரணவான்கள் அல்ல. We were not perfect. நாங்கள் பூரணவான்கள் அல்ல. We loved one another. நாங்கள் ஒருவரை நேசித்தோம். Praise the Lord that you have found a place in the church. சபையிலே உங்களுக்கு ஒரு இடம் கிடைத்தபடினாலே தேவனுக்கு நன்றி. Never be unthankful. ஒரு காலம் நன்றி இல்லாதவர்களாய் போய்விட வேண்டாம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Thank you, Father, பிதாவே, உமக்கு நன்றி for giving us a place in the church. சபையிலே எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. Help us never to take it for granted. ஒரு காலம் ஆண்டவரே இதை நாங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.